நான் உங்கள் அட்வொகேட் பிரவீன் பேசுகிறேன். நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு அதிகாரியான ஏஇ அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஒப்பந்தத்தில் பணியாற்றுகின்ற தூய்மை பணியாளர்களிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, லஞ்சமாக பணத்தை கேட்டிருக்காங்க. நீ லஞ்சமாக பணத்தை கொடுக்காத பட்சத்தில் நீ வேலைக்கு வந்தாலும் டெய்லியும் மேலே ஆப்சென்ட் போடுன்னு சொல்லிட்டு அவங்கள எச்சரிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுக்குற மாதிரியும் லஞ்சமாக பணத்தை வாங்குறாங்க வேலைக்காகவோ இல்லை வேறு எதனா ப்ரொமோஷனுக்காகவோ இல்லை எதனா வட்டார அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சமாக பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுவும் குற்றம் தான். பணத்தை லஞ்சமாக வாங்கணும்னு அதுவும் குற்றம் தான். இந்த மாதிரி உங்களுக்கு யாருன்னா உங்ககிட்ட பணத்தை லஞ்சமாக அரசு அதிகாரிகள் யாருன்னா கேட்டாங்க பட்சத்தில் அவங்க மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதோட ஹெல்ப்லைன் நம்பரும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுக்குறீங்க வாங்குறீங்க பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா த ப்ரிவென்ஷன் ஆஃப் த கரப்ஷன் ஆக்ட் 1988 படி உங்கள் மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதுக்கு 3 years வரைக்கும் இம்ப்ரெஸ்மெண்ட்டும் அல்லது ஃபைனும் கட்டுற மாதிரியும் இருக்கும். இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.